ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பாரதி. இன்றைக்கி ஒரு அருமையான ஹெல்த்தியான ராகி கொழுக்கட்டை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு கப் போல் ராகி மாவு எடுத்திருக்கேன். அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு சிரட்டை கருப்பட்டியை நல்லா பொடி பண்ணி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி பாகுப்பதெல்லாம் வேணால் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் தூசி இருக்கும். அதுக்காக 2 சில்லு தேங்காய் எடுத்திருக்கேன். 1/4 கப்பு போல் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். 2 ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இதை சின்ன சின்ன கட் பண்ணி நீங்கள் அப்படியும் சேர்த்துக்கலாம். நான் குழந்தைக்கு கொடுக்கறதுனால 1-2 அரைச்சி இதோட ஆட் பண்ணிக்க போகிறேன். வறுத்த மாவோடு சேர்த்து இதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் பசு நெய், தூய்மையான பசு நெய் எனக்கு கிடச்சிது. அதை தாங்க இதோட ஆட் பண்ணுறேன். குழந்தைக்கு எல்லாமே பார்த்து ஹெல்த்தியாக கொடுக்குறோம். நெய்யின் போட்டிருந்தா போதுமா, அது நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் இல்லைங்களா. இது வீட்லேயே தயாரிக்கிற ஸ்ரீனிவாசா நெய் தாங்க. அவங்களே மாடு வச்சுருக்காங்க, பசு மாடு. அந்த பசு மாட்டுலேருந்து எடுக்கக்கூடிய நெய் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதை தான் நான் இதோட ஆட் பண்ணி நான் குழந்தைக்கு கொடுக்க போகிறேன். நம்ம அம்மாங்க பாட்டிங்க இவங்கெல்லாம் பட்டரை உருக்கி முருங்கை இலையை பொரிச்சு எடுத்து அதுக்கப்புறமா நெய்யை பிரித்து எடுப்பாங்களே, அதே மெத்தடில் தான் இவங்க நெய்யை உருக்கி எடுக்கிறாங்கங்க. பியூர்லி ஹோம்மேட் ப்ராடக்ட் இது. இதில் எந்த கலப்படமும் இல்லாமல் அவ்வளோ தூய்மையாக அவங்க கொடுக்குறாங்க. உங்களுக்கும் இந்த நெய் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கேழ்வரகு மாவில் நம்ம கருப்பட்டி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வடிகட்டி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயும் வேர்க்கடலையும் நம்ம அரைச்சி வச்சுருந்தோங்களா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கொழுக்கட்டை பிடிக்கிற பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நிறைய ஊற்றிடாதீங்க, அதுக்கப்புறமா நீத்து போயிடும். அதனால் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். இதை 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளுடைய ஹெல்த்தியான ராகி கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுங்க. நீங்களும் இந்த கொழுக்கட்டையை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள். பாய்.